ஹalleluya, குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க வெளிநாடுகளில் இருந்து பார்க்கிறீர்களோ என்னமோ, உங்களுக்கு இது காலை நேரமோ அல்லது மாலை நேரமாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்துல உங்களில் ஒரு சிலர் காலமே எழுந்திருக்க முடியாதவங்க அல்லது காலையிலேயே வேலைகள்ல இருக்கிறவங்க இன்னொரு நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அனுதின தியானம் பார்க்கிறீர்கள் என்று தெரியப்படுத்துகிறீங்க. அதற்காக தேவனை துதிக்கின்றேன். அனுதின தியானத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எஸ், இந்த மன்னா வானத்திலிருந்து அன்றைய இஸ்ரவேலருக்கு பொழிந்ததை போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலம் அநேக சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவைகளை உணர்ந்து கொள்ளுவோம், பின்பற்றுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் கேட்கக்கூடிய திராணிக்கு தக்கதாக அவர்களுக்கு போதித்தீர் என்று எழுதியிருக்கிறபடியாக இந்த ராஜாக்களின் வரலாற்றிலிருந்து எங்களுக்கு வேண்டிய நாங்கள் கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை திறக்கும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். யூதா ராஜாக்களை குறித்து வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யூதா ராஜாக்களிலே நாம கடந்த சில நாட்களாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். எத்தனையோ பாடங்களை நாம கற்றுக்கொண்டோம். உசியாவை குறித்து 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உசியாவை குறித்து வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசிங்க. இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் பிடித்துக்கொண்டு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம கவனிக்க போகிறோம். 16 வயதிலேயே இந்த உசியா ராஜாவானார். சின்ன வயதிலேயே, டீனேஜ்லயே. ஆனால் தேவனுடைய மகா கிருபையினால், தேவனை நேசித்தபடினால், தேவன் தாவீதுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நிமித்தம், துணையாய் தந்த பெரியவர்கள் நிமித்தம், ஆசாரியர்கள் நிமித்தம், தலைவர்கள் நிமித்தம் அவன் ராஜ்யம் பண்ண தொடங்கிய போது தேவனை தேட தொடங்கியிருந்தான். தேவனே என்னுடைய அடைக்கலம், என்னுடைய துர்கம், என் கண்மலை, என் கோட்டை என்று நாம் பாடல்கள் பாடுகிறோம். ஆனால் அவரை நம் அடைக்கலமாய் கொண்டால் பாருங்க, அவரே என் அடைக்கலம், அவரே எனக்கு வழி, அவரே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு போதும் என்று மனிதரை சார்ந்து கொள்வது விட்டுவிட்டு பணத்தை, உலகத்தில் இருக்கிற காரியங்களை அல்ல, தேவனை சார்ந்திருக்கும் போது நாம் பாக்கியவான்களாயிருப்போம். இந்த உசியா ராஜா தேவனை தேட மனதோடையவனாயிருந்தான். தேவனை தேடுகிறவர்களாயிருப்பவர்கள் பாருங்க, 5ஆம் வசனம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கு செய்தார். தேவனை நாம் அப்பப்போ தேடுகிறவர்களா இருப்போம், கதி இல்லாத போது, வேற வழி நமக்கு கிடைக்காத போது. ஆனால் தேவனை நம்முடைய அடைக்கல இடமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த உசியாவை குறித்து இவன் கர்த்தரை தேடின நாட்கள் வரைக்கும் தேவன் அவன் செய்தவைகளை வாய்க்க செய்தார். எவ்வளவு காலங்க? கொஞ்ச காலம் அல்ல. எவ்வளவு காலமா இருந்தாலும் இயேசுவையே நாம் அடைக்கலமாய் கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இந்த உசியா ராஜாவான போது மிகவும் கஷ்டங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, முன்பிருந்த ராஜாக்கள் கெடுத்து விட்ட விஷயங்கள் இருந்தது, கடின சூழல் இருந்தது. பாருங்க, ஒரு சிறியவனா இவன் இருக்கிறான், வாலிப வயதுக்குள் நுழைகிறான். ஆனால் அவன் தேவனை சார்ந்து கொண்டு ராஜ்யத்தை ஆள தொடங்கின போது தேவன் அவனை விருத்தி அடைய செய்தாராம். 8ஆம் வசனத்துல பாருங்க, அவன் மிகவும் பலங்கொண்டான். அவன் விருத்தி அடைந்தான், அவன் பலப்பட்டான். ஆகவே அவனுடைய கீர்த்தி
எகிப்தின் எல்லை மட்டும் அது எட்டியது. பா, தேவன் ஆசீர்வதிக்கும் போது இவ்வளவுதான் என்று சொல்கிறவர் அல்ல. வர 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 படிப்படியாக உயர்த்துகிற தேவன் அவர். தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்த போது படிப்படியாக அவனை ஆசீர்வதித்தார். அவன் மிக பெரியவனாகும் வரைக்கும் அவனை ஆசீர்வதித்தாருங்க. நம்மில் அநேகர் கொஞ்சம் ஆசீர்வாதங்களை பெற்ற உடனே அதோடு போதும் என்று நினைத்து அவரை தேடுவதை விட்டு விடுகிறோம். நம் ஆசீர்வாதத்தையே பிடித்துக் கொள்கிறோம். அது இருக்காது இல்லைங்க. பாருங்க, மழையும் கரைந்து போகும் உட்கார்ந்து சாப்பிட்டால் என்று சொல்லுவாங்க. மழையளவு இருக்கிறது என்று நீங்க எதுவும் செய்யாமல் உட்கார்ந்து சாப்பிட்டா மழையானாலும் கரைந்து போய்விடுங்க. எந்த நாளுக்கு அந்த நாள் தேவனை தேட வேண்டும். நேற்றைய பக்தி இன்றைக்கு உதவாது. மன்னாவை எக்ஸ்ட்ரா சேர்த்து வைத்துக் கொண்டால் அது நாளைக்கு அது கெட்டு போய்விடும். எந்த நாளுக்கு அந்த நாள் அவர்கள் முழங்காலில் விழுந்து வானத்திலிருந்து பொழியப்படுகிற மன்னாவை எடுத்துக்கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும். நாமும் கூட எந்த நாளுக்கு அந்த நாள் நேற்று அதிகம் ஜெபித்து விட்டேன் அது போதும் என்று நினைக்க கூடாது. நேற்று வசனம் கேட்டேன் போதும் என்று நினைக்க கூடாது. நேற்று சாப்பிட்டேன் என்று போதும் என்று நினைப்பீங்களா என்ன? ஆகவே எந்த நாளுக்கு அந்த நாள் ஜீவ அப்பமாகிய தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அவரை தேடி அவரை சார்ந்து அவரிடத்துல ஜெபித்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். அப்படியாக இவன் தேவனை தேடின அளவும் ஆசீர்வதித்தார். 15ஆம் வசனமும் பார்த்தால் இங்க சில வரிகளை மாத்திரம் வாசிக்கிறேன். அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆச்சரியமாய் அனுகூலம் உண்டாயிற்று. ஆச்சரியமான உதவிகள் கிடைத்தது. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. இங்கே கனி கொடுத்து அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டான். யோசேப்பு கனிதரும் திராட்சை கொடி, அது சுவரின் மேல் ஏறி மற்றவர்களுக்கும் பலன் கொடுக்கும் என்ற விதத்திலே, பார், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் செய்வேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னபடியே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, வயிறு நிறைய சாப்பிடுகிறேன், தூங்குகிறேன், எனக்கு வேண்டியது இருக்கிறது என்று திருப்தி அடையாமல், உன் நிமித்தம் உன் குடும்பம் எல்லாம், உன் நிமித்தம் உன் வீட்டாரெல்லாம், உன் நிமித்தம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க நன்மை பெறும்படி தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இன்னும் 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 உன்னுடைய புகழ் தேசங்கள் வெளி தேசங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்றும் சாட்சி கோடிக்கணக்கானோருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று அதுவரை உன்னை விருத்தியாக்க பலப்படுத்த தேவன் விரும்புகிறார். உசியா தேவனை தேடின அளவும் அவன் பலப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான், பெரியவனானான், பலத்தை பெற்றுக் கொண்டான், பெயரை பெற்றான். அதுதாங்க இப்பொழுதுதான் ஆபத்தான நிலைமை வரும். 16ஆம் வசனம் வருவதற்குள் 2 நாளாகுமுங்க 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவன் மனது மேட்டிமையானது. அவன் பலப்பட்ட பிறகு மனதிலே மேட்டிமை அடைந்து கெட்டு போய்விட்டான். மனதில பெருமை வந்ததென்றால் பெருமையினாலே சண்டைகள் உண்டாகும். பெருமை அழிவுக்கு முன்னாக அது நடக்கும். அகங்கார மனதை உடையவன் அவன் விழுந்து போவான். நமக்கு தேவன் வெற்றியை தரும்போது மேன்மை பாராட்டாமல் பயப்பட வேண்டும். நாம் விருத்தி அடையும் போது அலட்சியமாயிராமல் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மலை சிகரத்தை அடைந்து விட்டேன் என்ற அஜாக்கிரதையா இருந்தால் அங்கிருந்து விழுவான். அவன் வீழ்ச்சி பயங்கரமா இருக்கும். தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாய் நாம் விருத்தி அடையும் போது, நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களா இருக்கும் போது, எல்லா கணமும் மகிமையும் தேவனுக்கே அதை செலுத்த வேண்டும். யாருமே அசைக்கவே முடியாது என்று நினைத்தான். இனி என் வார்த்தை எதிர்பாரே இல்லை என்று நினைத்தான். அவ்வளவாய் உயர்த்தப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இனி ஆசாரியர்கள் எனக்கு எதுக்கு, நானே தூபம் காட்டி விடுவேன் என்று தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நுழைந்து விட்டான். தேவன் உனக்கு தந்த வேலையை செய்ய வேண்டுமே தவிர, உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி உனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்தால், தேவன் உன்னை ராஜாவாக இருக்க, சத்துருக்களை ஜெயிக்க ஆயத்தப்படுத்திக் கொண்டார். மிக முக்கியமாய் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் விசேஷமாய் அபிஷேகிக்கப்பட்டார்கள். விசேஷித்தவர்கள் அவர்கள். ஆலயத்தின் வேலைகளை செய்ய அவர்களுக்கு மாத்திரமே அந்த அதிகாரம் உள்ளது. நானே தூபம் காட்டுவேன் என்று தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே சென்று விட்டான். அங்கே ஆசாரியர்கள் இல்லையா என்ன? எவ்வளவு பேர் ஆசாரியர்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அங்க அந்த வசனத்துல பார்த்தோமானால்
80 பேர் இருக்கிறாங்க. யா 17ஆம் வசனம். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனுடைய கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகு உட்பிரவேசித்தார்கள். வேண்டாம், அது முடிய வேலை இல்ல ஐயா, நாங்க இருக்கிறோம் என்று ஆலயத்துக்குள் போகிற அவன் பிறகே இவங்க உட்பிரவேசிக்கிறார்கள். சென்றாலும் சரி, அந்த ராஜா அவர்களை எதிர்த்து நின்று 18ஆம் வசனத்தில் ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோரின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும் இந்த வேலை ராஜாவே உமக்கு அடுத்தது அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், நீர் மீறுதல் செய்கிறீர் என்று ஆசாரியர்கள் எச்சரிக்கிற போதும் நிறுத்துங்கள் 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 என்று 80 பேர் சொன்னாலும் சரி, யாரடா நீங்க எனக்கு சொல்லுவதற்கு? எனக்கு எவ்வளவு கீர்த்தி இருக்கிறது, நான் எவ்வளவு பலப்பட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவா உயர்த்தப்பட்டேன், எனக்கு யாரும் தேவையில்லை, நானே செய்து கொள்ளுவேன் என்று ஆசாரியர் செய்கிற வேலையை செய்ய துணிந்து ஆசாரியர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து தூபம் காட்டுவதற்கு தூப கலசத்தை தன் கையிலே பிடித்துக் கொண்டு கோபத்தோடு ஆசாரியரிடத்துல கோபமாய் பேசினான். இமேஜின் திஸ். அங்க இருக்கிற தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஏய் என்று அவங்க மீது கோபம் கொண்டு அந்த தூபத்தை அவனே காட்டுவதற்கு முன்பே போகின்றான். தேவ சமூகத்துல கோபத்தை விட்டுவிடு, உக்கிரத்தை விட்டுவிடு. உன் இருதயத்துல கோபம் இருந்தால் நீ முதல்ல போய் சமாதானப்பட்டு நாளைத்துக்கு வா என்றார். பெருமை மாத்திரமல்ல, கோபமும் பட்டான். கோபம் உள்ளவர்கள் பெருமையில் இருப்பார்கள். எவ்வளவு பேர் இன்றைக்கு எல்லாவற்றிலும் தங்களை உயர்த்தி கொண்டு மற்றவர்களை தாழ்த்துகிறவர்கள் நிச்சயமாய் அதன் விளைவை சந்திப்பார்கள். தூப கலசத்தை கையில் பிடித்துக் கொண்டு ஆசாரியரோடு கோபமாய் பேசின போது என்னானது பாருங்கள். ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது அவன் நெற்றியிலே ஒரு பெரிய புண்ணு, குஷ்டம், குஷ்டரோகம் அப்படியே முகத்தை பார்க்கும்போது அப்படி வினோதமாகிவிட்டது, அருவருப்பாகிவிட்டது. குஷ்டரோகம் தோன்றியது. அந்த காலத்துல குஷ்டரோகம் பாருங்க, அது ரொம்பவும் அசுத்தமானது. குஷ்டரோகிகள் ஊருக்குள் வரக்கூடாது. குஷ்டரோகிகள் தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த இடத்துல கால் வைக்க கூடாது. ஆசாரியர்கள் எந்த குறையும் இல்லாதவளா இருக்க வேண்டும். தேவனுக்கு இன்றைக்கு யாராவது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நினைக்கிறாங்க. என்னங்க, நானும் பிரசங்கம் செய்வேன், நானும் கோயர்ல இருப்பேன், நானும் இசை வாசிப்பேன், நானும் தேவனின் பணத்தை கணக்கு பார்ப்பேன், பையை கிட்ட வைத்துக் கொள்வேன் என்று இன்று எத்தனை பேர் இன்றைக்கு வீணார்வம் காட்டுகிறாங்க, யூதாஸ் காரியத்தை போல. எவ்வளவு பேர் இன்றைக்கு தேவனுடைய காரியங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டதை செய்யாமல் விருப்பமானதை எல்லாம் செய்கிறார்கள். ஜாக்கிரதை. பெருமையும் அகங்காரமும் நம்மை குருடராக்கிவிடும். பெருமையுள்ளவர்கள் குருடர் என்று வேதம் சொல்கிறது. பார்த்து கொண்டிருக்கும் போதே கையை நீட்டி தூபம் போட நினைக்கும் போதே எல்லாருக்கும் முன்பும் நெற்றியில குஷ்டம் தோன்றியது. அதை பார்த்த ஆசாரியர்கள் போக சொல்லுவதல்ல, துரத்தி விட்டார்கள் அங்கிருந்து. மரியாதை கூட இல்லை. இன்னி ராஜாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் குஷ்டரோகியா இருந்தால் தேவனுடைய ஆலயத்துல பரிசுத்த இடத்துல இருக்கக்கூடாது. அவனை போங்க ஐயா என்று சொன்னால் அவன் போகவில்லை. அவன் குஷ்டரோகி ஆன போதோ அங்கிருந்து வெளியே துரத்த வேண்டிய நிலைமை வந்தது. கர்த்தர் அவனை அடித்தார் என்று உணர்ந்து அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். தெரிந்துவிட்டது அவனுக்கு. போ என்று சொன்னால் போகாமல் துஷ்டன் தானாய் ஓடி போவான் என்பது போல் குஷ்டரோகி ஆனேன் என்று அவனே வெளியே தீவிரத்து ஓடி சென்று விட்டான். எவ்வளவு பயங்கரங்க இது! கர்த்தரை தேடின நாளளவும் அவன் விருத்தி அடைந்தான். எப்பொழுது அவன் பெருமைக்கு இடம் கொடுத்தானோ அவன் பலப்பட்ட பிறகு மனதிலே மேட்டிமை அடைந்து. தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒரு காலத்துல நல்ல தெய்வ ஊழியரா இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல நல்ல விசுவாசியா இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வைராக்கியமா வாழ்ந்தவர்களா இருக்கலாம். அதனால்தான் நீங்க நன்மை அடைந்தீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அதனால்தான் நீங்கள் எல்லா விஷயத்திலும் விருத்தி அடைந்தீர்கள். உங்களுக்கு பெயர் புகழ் வந்தது, கீர்த்தி வந்தது, உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் மக்கள், உங்களை நேசிக்கிறாங்க ஜனங்கள் எல்லாரும்.
உங்களை எல்லாருக்கும் பாருங்க பிடிக்கிறது. உங்களை இவ்வளவு ஆளாக்கின தேவனை மறந்து நீங்க ஸ்திரப்பட்ட பிறகு நீங்களே தேவன் என்று நினைத்தால், நீங்க செய்யக்கூடாத காரியங்களை செய்ய துணிந்தால் என்னானது என்று பாருங்கள். அசுத்தனாகிவிட்டான். ராஜ கிரீடம் வைக்க வேண்டிய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது பாருங்கள். கம்பீரமாய் கௌரவமாய் ராஜ அரண்மனைகளில் திரிகிற ராஜா அசுத்தன் 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 என்று விலகி போங்கள் என்று கத்திக்கொண்டு வாழ நேரிட்டது அவன் வாழ்க்கையில். யாரும் இல்லாத ஒரு தனித்த இடத்துக்கு கொண்டு சென்று அவனை தனியே விட்டு விட்டார்கள். வேதம் சொல்கிறது அவன் மரிக்கும் வரைக்கும் அந்த வியாதியோடு அவன் கஷ்டப்பட்டான். அந்த மரணத்தை உண்டாக்கும் குஷ்ட ரோகத்திலிருந்து அவனுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. 21ஆம் வசனம், ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் அவன் ஒரு தனித்த வீட்டில் குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அங்கே போட்டு விட்டார்கள் அவனை, குஷ்டரோகியா இருக்கிறதுனால. சிங்காசனத்திற்கு ஏற்றுகிறவரும் அவரே, சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்குகிறவரும் அவரே. அவன் கர்வம் அவனை அழிந்து போக செய்கிறது. பெருமை அழிவுக்கு வழிவகுக்கிறது. தேவன் தந்தவைகள் நிமித்தம் தேவனுக்கே மகிமை செலுத்துங்கள். என்னுடைய பலன், என்னுடைய அழகு, என்னுடைய சக்தி, என் திறமை என்று நினைக்காதிருங்கள். நான் என்னவா இருக்கிறேனோ அது தேவனுடைய கிருபையினால் மாத்திரம் என்று எப்பொழுதும் எல்லா கணம் மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்துவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் துருகம் என்று எப்பொழுதும் உம்மை தேடுகிறவர்களாக உம்முடைய சிறகுகளின் கீழ் மறைந்திருக்க நீர் எங்களை பெருக செய்யும் போது, எங்களை உயர்த்தும் போது, ஆசீர்வதிக்கும் போது, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படும் போது இன்னும் அதிகமாய் நன்றி பலிகளை செலுத்திக் கொண்டு உம்மை நேசிப்பதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, உம்முடைய சித்தத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை நாங்கள் உயர்த்தி கொண்டு தாழ்த்தப்படுகிறவர்களாயிராமல் தாழ்த்தி கொண்டு உம் கரத்தால் உயர்த்தப்படும்படியாக, மரணம் வரைக்கும் உண்மையா இருக்கும்படியாக உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் பாருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் மூலம் நீங்கள் பெற்றுக் கொடுக்கிற எச்சரிப்புகளையும் நன்மைகளையும், உங்க காரியங்களே தயவு செய்து ஒரு பிரைஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு பிரேயர் பர்டனா இருக்கட்டும், ஒரு நடத்துதல் ஆலோசனையா இருக்கட்டும், வேண்டும் என்றால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ். உடனே உங்களுடைய செல்போன் எடுத்து 8939801234 இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக உங்க பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.